ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருங்க? அவரை போல ஒரு நல்ல டீச்சர், வெரி குட் டீச்சர், அவர் போதகர். அநேக சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு போதிச்சு காண்பிச்சிருக்கிறார் அல்லவா? 3 வருஷம் தன்னுடைய சீஷர்களை தம்மோடு கூட இருக்க வச்சு அநேக போதனைகளை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி அந்த போதனை தான் உலகெங்கும் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு, ஆண்டவரை தெய்வமாக ஜனங்களை அறிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்குது அல்லவா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து. ஹல்லேலூயா. அவர் நம்மளை டீச் பண்ணுற கர்த்தர், அவர் நம்மளை வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நிறைய பேருக்கு இந்த போதனை இல்லாதனால தான் எப்படி போனோம், என்ன செய்யணும்னு வழி தெரியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் இவ்வளோ அழகாக 2 காரியம் சொல்ல, நான் உனக்கு போதிப்பேன், ஐ வில் டீச் யூ, ஐ வில் கைட் யூ, நான் உன்னை வழி காட்டுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே தாவீது இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க, தாவீது வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். தாவீது அதனால தான் விசேஷமாக இருக்கிறார். அவருடைய விசுவாச அறிக்கைகள், அவருடைய ஜெபங்கள், ஆண்டரை சார்ந்து கொண்டது எல்லாமே ஆண்டர் மேலேயே சார்ந்து கொண்டிருப்பார். இங்கே ஒரு விண்ணப்பத்தை பண்ணுறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாக நடக்கணும். அந்த சின்ன வயசுலேருந்து, அந்த டீன் ஏஜ்லேருந்து அவர் ஆடு மேய்க்கிற வேலையில் இருக்கும் போதவே அவருக்கு ஆண்டருக்கு பிரியமாகவே வாழ்ந்தனால தான் ஒரு மகா பெரிய ராஜனாய் மாறுகிறார். பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலாம், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியனை செவியான வழியில் நடத்திட்டோம். தேவ பிள்ளையில ஆண்டவருக்கு பிரியமாக மாத்திரம் நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம நடந்துட்டோம் வச்சுங்களேன், உங்களை போல் நம்ம போல் உலகத்தை த பெஸ்ட் உலகத்தில் ஒருத்தர் கிடையாது. இது 100க்கு 100 உண்மை. ஆமே. இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குற. பொண்ணையோ பொருளையோ அந்தஸ்த சொத்தை இதை கூட அதை கூட இன்னொன்னோ எனக்கு பிரியமாக இருப்பியா? ஹல்லேலூயா. அதனால தான் தானியேலை பற்றி சொல்லும்போது அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று. எவ்வளோ பெரிய நல்ல சாட்சியில் ஆண்டருக்கு பிரியமான பாதையில் நீங்களாம் நடக்கணும்னா போதனைகளை நம்ம கை கொள்ளணும். அது மாத்திரமில்லை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிப்பீங்கன்னா இப்படியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானவைகளை. ஆமே. இன்றைக்கி நிறைய பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நம்ம நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். பிரயோஜனம் இல்லாத காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரயோஜனமானதில் நான் உங்க போதிப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேவ பிள்ளையில நீங்களான ஆண்டுக்கு பிரயோஜனமானவர்கள். உங்கள் உலகத்துக்கு பிரயோஜனம், உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிரயோஜனமான பாத்திரம். இன்றைக்கி அது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இன்றைக்கி திசை தருவி போடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பிரயோஜனமானதை நான் போதிப்பேன். ஆண்டவர் போதிப்பார், அவர் வழியில் நடவோம். ஆமேன். அவர் ஆலோசனையில் கேட்போம், அவர் போதையில் காத்துக்கொள்வோம், அந்த போதையில் வாழ்க்கையை கட்டமைப்போம். நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை முடிய ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வழியில், உங்கள் போதனையில் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பிரயோஜனமான போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ, உங்கள் பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கொடுங்க. எல்லா தீங்குக்கு விளக்கி காத்தோம், பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே. அவர்களுக்கு பிரயோஜனமாக போதிப்பார். தைரியமாக போங்க. God bless you.